நீங்களும் அங்கே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களா. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதே எபிரேயர் 3:3 நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, வாசிக்க வேகமாக. எபிரேயர் 3:3. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மிக அதிகமான மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அழகா சொல்றார், மோசேயை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தார். ஆமென். அவர் சொல்லுகிறார், உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. என்னை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ, என்னை யார் கனம் பண்ணுகிறார்களோ, அவர்களை நான் கனம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுகிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். எபிரேயர் 2:9 வாசிக்க பார்க்கலாம். 2:9 வேகமாக. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே மரணத்தை ருசி பார்த்த தேவ தூதரையும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்ததினாலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்ததுனால, மரணத்துக்குள்ள போய் வெளியே வந்ததுனால, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை என்ன செய்தாரா? மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவர் முடிசூட்டினார். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாக சபை மக்களை, சபையிலே கூடி ஆராதிக்கிற துதிக்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற மக்களை அழைத்து செல்ல ரகசியமாக வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தெசலோனிக்கேல எப்படி சொல்றாரு? திருட அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வருவானா, சொல்லாம வருவானா? அவனே திருட வரான், எப்படி சொல்லிட்டு வருவான்? கரெக்டா தான் சொல்றாங்க. அதற்கு ஒப்பாக ஆண்டவருடைய வருகை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். எப்படி சொல்லி இருக்கிறார்? நான் வர போறது யாருக்குமே தெரியாது. பிதா தவிர, ஒருவரை தவிர வேற யாருக்கும் நான் உங்களை கூட்டிட்டு போறது வர்றதுக்கு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால எப்பவுமே நீங்க எப்படி இருங்க? சோம்பேறியா இருங்க. எப்பவுமே நீங்க ஆயத்தம் இல்லாம இருங்க அப்படின்னு சொன்னாரா? இல்ல, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்க நான் எப்படி இருக்கணுமா? விழித்து எச்சரிக்கையாக ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபனாலே சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எது கஷ்டமா இருக்குது? எது கஷ்டமா இருக்குது? போன் நோன்றதுக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஊருக்கு அதை பேசுறதுக்கு யாருக்கும் கஷ்டம் இல்லை. ஆனா ஆராதனைக்கு வர்றதுக்கு, ஜெபத்துக்கு வர்றதுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் உங்களை உருவாக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. போன் பார்த்துட்டே இருந்தனா, நீ போன் பார்த்துட்டே இருமா, நான் போறேன் அப்படின்னு போயிடுவார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்ப்பது தவறல்ல, பேசுவது தவறல்ல. ஆமென் சொல்லுங்க. சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல காரியம் பாருங்க, அதுவும் லிமிட்டா பாருங்க. நல்ல காரியம் பேசுங்க, அதுவும் லிமிட்டா பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா உற்சாகமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தொண்ணூறு பேசுங்க, அவர் கேட்டுனே இருப்பார். ஆமென். என்கிட்ட ஒரு 60 தான் நீங்க பேச முடியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொம்பளை குறையா இருக்குதுப்பா, சொன்னதையே சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னதையே சொல்லுது. ஏமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கணும், அதுதான் போயிட்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசினா கூட அவரு என்ன சொல்லுவாரு? ஐயோ இந்த பொண்ணு சொல்லி என்ன பண்ணுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஆண்டவர்கிட்ட 24 மணி நேரமும்
பேசலாம், தெளிவா பேசலாம், துணை பேசலாம், அழுதுகளும் பேசலாம், சிரிச்சுகளும் பேசலாம், மற்றவங்களை திட்டிகளும் அல்லையே சொல்லுங்க. சத்தத்தோட நாம் ஆண்டவரோடு கூட பழக, ஆண்டவரோடு கூட வாழ, யுக யுகமா ஆண்டவரோடு கூட இருக்க உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார், உங்களை என்னை அழைத்திருக்கிறார், உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை என்னையும் நீதிமான் ஆக்கி இருக்கிறார், உங்களை என்னையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லையே சொல்லுங்க. என் வாழ்க்கை முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது எனக்கு நல்லா தெரியும். அந்த வாழ்க்கை எனக்கு கனத்தை கொண்டு வரல. ஆண்டவருக்காக வாழும் பொழுதுதான் எனக்கு படிப்பு கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பண வசதியும் கிடையாது. ஆனா கர்த்தரனை கனப்படுத்தி, கர்த்தரனை மேன்மைப்படுத்தி, கர்த்தரனை உயர்த்தி, கர்த்தருக்காக நின்றதுனால கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் உங்களுக்கும் அவர் கிரியை செய்வார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீங்கள் வந்து விடுங்கள். அவருடைய பிரசனத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருங்கள். அவரை எது தவறென்று அவர் உணர்த்துகிறாரோ அதை விட்டு விடுங்கள். அல்லேலூயா. எதை சரி என்று சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். உங்கள் தலை நிமிர்த்தப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேலும் மேலும் பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஏழ்மை நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், நீர் எங்களை ஆண்டவரை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், நீர் எங்களை